அன்புள்ளங்களுக்கு வணக்கம். ரொம்ப நாளாக எனக்கு பிடிச்ச வண்டியை நான் போட்டுட்டு இருந்தேனுங்க. இன்றைக்கி தான் முதல் முறையாக எங்கள் மேடத்துக்கு பிடிச்ச வண்டியை எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். மேடம், உங்களுக்கு பிடிச்ச வண்டி தானுங்க? அப்படி பெண்களுக்கு இந்த வண்டி ஒரு சின்ன க்யூட்டாக அழகாக ஒரு குட்டி கேட்ச் பேக்கு அவ்வளோ அழகாக ஒரு க்யூட்டாக இருக்கும். பட் என்ன இருந்தாலும் சில சேப்பில் பார்த்திங்கன்னா தவக்காயாட்டிருக்கு, முன்னாடி பின்னாடி எல்லாம். அப்படின்னு அந்த தவக்காய வண்டி கேட்குறீங்களா? பட் உண்மையாலுமே இந்த வண்டி இன்றைக்கி இருந்த காலகட்டத்தில் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஒரு சின்ன ஹேட்ச் பேக்கு, குட்டியில் ப்ரீமியம் ஹேட்ச் பேக், ஒரு என்ட்ரி லெவல் ஹேட்ச் பேக். அது என்ன எதுன்னு சொல்லி பார்க்கலாங்களா? வாங்க பார்க்கலாம் என்ன காருன்னு சொல்லி. த ஒன் அண்ட் ஒன்லி ஹோண்டா அமீஸ். சொல்லு ஏதாவது இது முன்னாடி பாருமா, இந்த இடத்த இப்படி வச்சு காமிச்சோன்னா எல்லாத்துக்கும் இது அமேஸ் மாதிரி தான் தெரியும். பழைய அமேஸ், ஃபஸ்ட் அமேஸ் மாதிரி தெரியும் எல்லாத்துக்கும். கிரில்லா? ஆமாம், கொஞ்சம் பெருசாக இருக்கும், கொஞ்சம் சின்ன ஆல்ட்ரேஷனாக இருக்கும். ஆனால் விஸ்குன்னு பார்த்தா எல்லாத்துக்கும் அமேஸ் மாதிரி தெரியும். பட் ஆனால் இது உங்களுக்கு அமேஸ் இல்லைங்க, பிரியோ. இந்த பிரியோ கார் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஹோண்டாலேயே குட்டி ஹேட்ச் பேக், அது லேடிஸ்க்கு அவ்வளோ பிடிச்ச ஹேட்ச் பேக். என்னென்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி ஹெட்லைட் பார்த்தீங்களா? இந்த ஹெட்லைட்டு தான் அந்த தவக்காயோட கண்ணு மாதிரி முன்னாடி இருக்குது, இப்படி தூக்கணும் மாதிரி. தவக்காய்க்கு தானே மேலே தூக்கியிருக்கு கண்ணு. அது மாதிரி ஃபஸ்ட்டு ஷிஃப்ட்டு வந்தபோது அப்படி தான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் மைக்கிற நிசான்னு சொன்னாங்க ஹெட்லைட்டு. அதுக்கப்புறம் இந்த ஹெட்லைட் சொல்லுவாங்க சில பேர். இதுலேயே உங்களுக்கு ஒரே ஹெட்லைட்டுக்குள்ளே உங்களுக்கு பல்பு உங்களுக்கு ஹாலஜின் வந்துடுதுங்க. உங்களுக்கு இண்டிகேட்டர் உங்களுக்கு ஹாலஜின் வந்துடும், கீழே ஃபாக்லாம் வந்துடும். இது டாப் அண்ட் மாடல் விஎக்ஸ். நம்மகிட்ட இருக்கிறது ஆட்டோமேட்டிக். முன்னாடி இங்கே டைமண்ட் கிரில்லு, நல்ல ஏர் வெண்ட்டு. இதுலேயே நல்லா கீழே பெரிய ஃபுல் ஏர் வெண்ட்டு இதில் ஃபுல்லு. ஆமாம், அது ஹடிக்கோம் கிரில்லு. ஓகே, கொஞ்சம் மாற்றி சொல்லிட்டேன், சாரிம்மா. ரைட், இருங்க, நம்ம அப்படியே ஃபுல்லைனி இன்ஜினை பற்றி பார்க்கலாங்க. ஆனால் எல்லாமே வண்டி ஒரு குட்டி ஹேட்ச்பேக்காக கொடுத்துருந்தாலுமே எல்லாமே ப்ரீமியமாக கொடுத்துருக்குறாங்க. அதே அந்த வண்டியிலே பயங்கர ஹைலைட்டுங்க. இது இந்த பக்கம் தள்ளுற மாதிரி ஏதோ ஒரு வண்டியில் நம்ம ரீசெண்டாக பார்த்தோம், ரைட் சைடு தள்ளுற மாதிரி. அவங்களுடைய ஹோண்டாவுடைய ஐவிடெக் இன்ஜின் பார்த்துக்குங்க, 89 பிஹெச்பிங்க, 109 என்எம் டார்க்கு, 1200 சிசி. இவ்வளோ தான். நல்ல ஸ்பேஸ் இன்ஜின், நல்ல சவுண்ட் ப்ரூஃபு. உள்ளுக்குள்ளே நல்ல ஓரளவுக்கு பிட்டாக சவுண்ட் ப்ரூஃப் பண்ணியிருக்கிறாங்க. பெட்ரோல் வண்டி தானுங்க, அதனால் பெருசாக ஒன்றும் தேவையில்லை. ஆனால் ஐவிடெக் அதுதான் ஹோண்டாவினுடைய இன்ஜினுடைய இதே. சும்மா உரும்பு சத்தம் அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா சில்லர்கள் அலாய்வில்ஸ் வந்துடுதுங்க. 175, 65, 14. இவங்க பேசிக்காக கொடுக்குற எல்லா வண்டிக்கும் இந்த டயர் சைஸ் தான். அப்படியே இதனுடைய லென்த்து பார்த்திங்கன்னா 3610 எம்எம்ங்க. வித்து 1680 எம்எம். ஹைட் 1500 எம்எம். ஹைட்டு பார்த்திங்கன்னா வெறும் 1500 எம்எம் தான். இதனுடைய வீல் பேஸ் பார்த்திங்கன்னா 2345 எம்எம். இதனுடைய கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்திங்கன்னா 165 எம்எம். மொத்தமாக 1500 எம்எம் தான் ஹைட்டு. நம்மளை விட எங்கே இருக்குதுன்னு இதனோடு இருக்குது. ஆமாம், இப்போ நான் இங்கே நின்றுன்னா, ஆமாம், நான் படா சைஸாக இருப்பேன், வண்டி குட்டி சைஸாக இருக்குது. கரெக்டாக அந்த மாதிரி தான் இருக்குது. அப்படியே பின்னாடி வந்தோம்னா இதனுடைய அழகே நீ பின்னாடி தான் டிஃப்ரெண்ட்டாக மற்ற எந்த வண்டிலையும் பார்க்காத டிஃப்ரெண்ட்டு. பெரிய கண்ணாடி, ஒரு முகம் பார்க்குற கண்ணாடியோட பெரிய கண்ணாடி, எதை சொல்கிறது வருங்க கண்ணாடி. வண்டியே மறைச்சிக்குதா? அந்தளவுக்கு இருக்குது. இந்த டெய்லைட்ஸ் அவ்வளோ அழகாக இருக்கும். டெய்லைட்ஸ் ரவுண்டு, ட்ரையாங்கிள், ரவுண்டு. அதுக்கப்புறம் இது உங்களுக்கு எல்லாமே ஹாலஜன் தானுங்க. மேலே ஒரு பிரேக் லைட் வந்துடுது, ஹோண்டாங்கிற பேட்ஜு. அங்கே ஹோண்டா பிரியோ விஎக்ஸ் ஐவிடெக் அப்படிங்கிற இன்ஜின். டிக்கி நீக்கலாமா? பார்க்கிங் சென்சார் இது இவங்க 2வது மாட்டியிருக்கிறாங்க. டிக்கி நீக்கலாமா? டிக்கி நீக்கிறது சாவி. கண்ணாடி மட்டும் வரும். எப்படி ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்க்குறது கண்ணாடி மட்டும். இது முதல் இந்த வண்டியில் பார்த்திங்கன்னா மாருதி காரில் ஃபஸ்ட்டு எஸ்எஸ்ஐடியில் அதுக்கப்புறம் இந்த வண்டியில் வந்திருக்குது கண்ணாடி ஓப்பன். இவ்வளோண்டு இங்கே பாருங்க, சின்ன ட்ரே, எல்லாம் குட்டி குட்டியே இருக்குதுங்க. இவ்வளோ தான் உள்ளுக்குள்ளே ஸ்பேஸு. ஸ்டெப்னி
170 60 டிஸ்க்கு பரவாயில்ல. பூட் ஸ்பேஸ் குட்டியும் இருக்குது. எப்படி இருந்தாலும் ஒரு 250 லிட்டர் இருக்கும். பரவாயில்ல, அவ்வளோதான். இல்லை குட்டி பெட்ரோல் 35 லிட்டர் கெப்பாசிட்டி. கண்ணாடி மட்டும்தான் பின்னாடி வரும். அப்படியே பேக் சீட் நல்லாயிருக்கு. பரவாயில்ல. நான் இன்னும் ஹேட்ச் பேக்காக இருக்குங்காட்டி கொஞ்சம் சிரமப்படணும்னு தான் நினச்சேன். ஆனால் பரவாயில்ல, நல்லா விஸ்கன் ஏரியே வந்துட்டேன். ஓரளவுக்கு 80% டை சப்போர்ட் இருக்குது. நல்லா இருக்கு. ஆனால் சீட்டு 2 பேருக்கு வரலாம் என்ற உடம்புக்கு நல்லாயிருக்கு. ஆனால் பவர் விண்டோ சுவிட்ச் வந்து எவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்கன்னு. சார் எல்லாமே க்யூட், அழகு தான். இங்கே டோரில் ஸ்பீக்கரு, அவ்வளோதான். ஹேண்டல் வேறு ஒன்றுமே இல்லை. தனி பாட்டில் வைக்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் இடமில்லை. ரொம்ப க்யூட்டாக கொடுக்கணும்னு கொடுத்துருக்காங்க வண்டியே. அழகு குட்டி செல்லம் இது. அவ்வளோ அழகு வண்டி, க்யூட்டு. அப்படியே முன்னாடி வந்தா ஓகே. 4 டோருமே பவர் விண்டோ. இதில் ஒரு டோர் மட்டும் ஒன் டச் வந்துடுது. வண்டி ஸ்டார்ட் பண்ணிக்கலாங்களா? அடி வெயில் போட்டு அடி பிசுறு எடுக்குதுங்க. அதனால் வந்து கதவை சாத்தணும். கதவை சாத்திக்கிங்க. இங்கே பாரு, பவர் மிரரு, மோட்டரைஸ்டு மிரரு, ஆட்டோ ஃபோல்டிங். வாவ், இருக்கிறே டாப் எண்டு. பரவாயில்ல, எல்லா ஆப்ஷனும் கொடுத்துருக்குறாங்க. ஒன் டச் பவர் விண்டோ. கீழே இறங்குறது மட்டும்தான் ஒன் டச்சு. நல்ல ரவுண்ட் ஸ்டேரிங்கில் மோடு, சேனல் மாற்றுறது, வால்யூம் மாற்றிக்கிறது, டியூவல் ஏர் பேக்கு, ஏபிஎஸ்சி, இபிடி எல்லாம் கொடுத்துட்றாங்க. இதான் ஹெட்லைட் மேலே கீழே போகிறக்கு இங்கே தனியாக கொடுத்துட்றாங்க. இந்த ஏசி வெண்ட் வந்து ரவுண்டாக அழகாக கூட்டி 4 கொடுத்துருக்காங்க. நல்லா ஹார்ட் பிளாஸ்டிக் தான். செட்டு வந்து கம்மியாடியே கொடுத்துட்றாங்க ப்ளூடூத்தோட. அப்போல்லாம் ஏசி நார்மல் மேனுவல் ஏசிங்க. ரியர் டீப் ஃபோகரு, ஃபாக் லேம்புக்கு. பரவாயில்ல. இங்கே வந்து 12 வோல்ட் சார்ஜர் வந்துடுதா. இங்கே தான் போனீங்கன்னு வச்சுக்கலாம். 2 கப் ஹோல்டரு. நம்ம இருக்குது ஆட்டோமேட்டிக் வண்டிங்க, சிவிடி, ஹேண்ட் பிரேக்ஸ். இங்கே ஒரு சின்ன தனி பாட்டில் ஒன்று வச்சுக்கலாம். இதா பார்க்கிங், ரிவர்ஸிங், நியூட்ரல், டிரைவு 3, ஃபஸ்ட் கியர், செகண்ட் கியர், தேர்ட் கியர். இப்போ நம்ம தேர்ட் கியர் மட்டும்தான் நம்ம போகிற லோக்கல் ஓட்டுறோம்னா தேர்ட் போட்டோம்னா தேர்ட் கியர் மட்டும்தான் போகுது, அந்த மாதிரி. அப்புறம் இங்கே வந்து வேனிட்டி மிரர் பார்த்தீங்க, வேறு லெவல். வாவ், என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஒரு மேனுவல் அட்ஜஸ்ட்மெண்ட்டு மிரரு, அவ்வளோதான். சிம்பிள் அண்ட் டாப் லைட் ஒன்று, ரைட், அவ்வளோதான். சிம்பிள் ஸ்லீக் டேஷ்போர்டு, க்ளோ பாக்ஸ். ஆனால் பார்க்குற இத்தச்சோடு இருக்குது. ஓப்பன் பண்ணி இத்தோடு தான் இருக்குது. பொசுக்குன்னு வெயிட்டும் இல்லை. ஆமாம், பீச்சு வித் பிளாக்கு நல்ல காம்பினேஷனில் கொடுத்துருக்குறாங்க. ட்ரையல் பார்க்கல எப்படி இருக்குதுன்னு சொல்லி. வண்டி ரொம்ப நாள் ஆசை. இந்த வண்டி வந்து மேடத்துக்கு வந்து சரி போகும்போது கொஞ்சம் தூரம் நான் ஓட்டுறோமா, அதுக்கப்புறம் நீங்கள் ஓட்டிக்கும். ஓகே, வாங்க போகலாமா? ஓகே, டன். இன்னுன்னாங்க பெரிய பவரில் எதிர்பார்க்க முடியாது. ஆமாம், உள்ளே நம்ம மீட்ரு காமிக்கல. மீட்ரு வந்து சென்டரில் அனலாக் மீட்ரு தான். வெயிலுக்கு தெரியலையா? இந்த மீட்ரு லெஃப்ட் சைடில் ஆர்பிஎம் மீட்ரு, சென்டரில் வந்து எவ்வளோ மைலேஜ் கிடைக்கிறங்கிறது. ரைட் சைடில் வந்து இந்த டோர் நீக்கினது, இதெல்லாம் வந்து இந்த சிம்பிள் எம்பளம், இதில் இந்த பக்கம் வந்துடுறது. அவ்வளோ 3 பார்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஓகே, டன். என்னன்னாங்க ஒரு சடன் பிக்கப் அண்ட் புல்லிங் வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாது இந்த வண்டியில் வந்து. லேடிஸ் ஓட்டுற வண்டி. அதனால் லேடிஸ்மா இப்போ பெரியவங்க, வயசானவங்க இவங்கெல்லாம் வந்து தாராளமாக ஓட்டலாம். நல்லா உட்காந்து எந்திரிக்கிறதுக்கு நல்ல சௌகரியமாக இருக்குதுங்க வண்டி. நல்ல வண்டிங்க. ஆனால் ஹோண்டா கம்பெனி ஆகட்டும், டொயோட்டா கம்பெனி ஆகட்டுங்க, எல்லாம் ஆமாம் இது ஜப்பான் கம்பெனி பூரா ஆகட்டும், நல்ல வண்டி பூரா மக்கள் இடத்துல இருந்ததுன்னா அவங்களுக்கு பிடிக்காது. நல்ல வண்டி வந்து பிடிக்காது, நிறுத்திடுவாங்க. இந்த வண்டி இன்றைக்கி எவ்வளோ ஒரு காம்பேக்டான வண்டி ஓட்டுறதுக்கு. இன்னும் இவங்க 4,87,000 விட்டாங்க ஃபஸ்ட்டுங்க. அப்போ அந்த இதுலேருந்து 2012 பார்த்திங்கன்னா 11 கடைசியில் வண்டி லான்ச் ஆச்சுங்க. 12க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா 17 வரைக்கும் வந்தது. இவங்க அந்த லான்ச்சிங்கோட ப்ரைஸ் கரெக்டு. 4,3 லட்சம் 4,80,000 லான்ச் பண்ணாங்க பேசிக் மாடல். அப்போ வந்து டாப் எண்டு மாடல் உங்களுக்கு 6 சில்லரை வந்ததுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேசிக் மாடலை 5,3 கொண்டு போயிட்டாங்க. டாப் மாடல் 8,3 கொண்டு வந்துட்டாங்க. அப்போ என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மக்களுக்கு வந்து இதுக்கு மேலே
ரொம்ப இது பண்ணல யாருமே வந்து இத்தனோடு குட்டி வண்டி போய் நம்ம வாங்குறதா. அப்போ அமேஸ் வந்து உங்களுக்கு அதே விலைக்கு விற்றுட்டு இருக்குது. 8 ரூபா 8 ரூபா 8.25 விற்கும்போது டிக்கோடே அவ்வளோ பெரிய வண்டி. இதே இன்ஜின் இதே 1.2 ஐவிடெக் இன்ஜினு சேம் இன்ஜின் டிக்கோட நம்மளுக்கு நீளமாக கிடைக்கிது. அப்புறம் இந்த வண்டி போய் நம்ம 8.25 லட்சம் கொடுத்து வாங்கணும் 8.5 லட்சம் கொடுத்து வாங்கணும் அப்படின்னு சொல்லி மக்கள் வந்து புறக்கணிச்சுக்கு காரணமே அதுதானுங்க. ஆனால் எவ்வளோ சூப்பராக இருக்குது தெரியுங்களா வண்டி. உண்மையாலுமே பெட்ரோல் அப்படியே லைட்டாக ஒரு குதிங்க, நம்ம பெரிய குதியெல்லாம் கிடையாதுங்க. ஒரு 1000 கிலோ இருக்குதுங்க வண்டி வெயிட்டு. இப்போ பாருங்க அப்படியே 80. இவ்வளோ சூப்பராக இருக்குது வண்டி ஓட்டுறதுக்கு. சஸ்பென்ஷன் ஆகிட்டுங்க, ஸ்டேரிங் பிடிக்கிறதுக்காகட்டும், ஸ்டேரிங்கில் அவ்வளோ தண்ணி ஏற்ற இருக்குது ஃபீல் ஓட்டுறக்கே. அப்புறம் ஹோண்டா கம்பெனி பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதுவுமே நம்ம யோசனை பண்ண வேண்டியதில்லை. மெயின்டெனன்ஸ் பொறுத்த வரைக்கும் எப்போவுமே கம்மி தான். அழகாக அந்த சந்து பொந்து எல்லாம் பூந்து போகலாம். குட்டியூண்டு ஒரு டாய் கார் பொம்மை காராட்டுது. நம்மள ஒரு ஆள் வச்சுருந்தாரு சிவப்பு கலரு பிரியோ ஆளாய்வில் போட்டு. ஆமாம், யார் பார்த்தாலும் சொல்லுவாங்க அந்த அப்படி பொம்மை காராட்டவே இருக்குது அப்படின்னு சொல்லி. பார்க்குறக்கே அவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குது. இந்த டிசைன் வந்து நிறைய பேர்த்துக்கு பிடிச்சிருக்குதுங்க, நிறைய பேர்த்துக்கு பிடிக்கலிங்க. அதுதான் நிறைய பேர்த்துக்கு பிடிச்சிருக்குது. பட் சில பேர்த்துக்கு வந்து இந்த பேக் அந்த பம்பர் அந்த கிளாஸோட ஸ்டைல் வந்து நிறைய பேர்த்துக்கு லுக்கு பிடிக்கல. பட் நம்மளுக்கு பிடிச்சிருக்குது ஓவராலாக. அழகு இது ஒரு அழகுங்க. அதுக்கப்புறம் இந்த வண்டி வந்து உங்களுக்கு மைலேஜ் வந்து கம்பெனிக்காரங்க சொல்கிறது வந்து 18-19 சொல்கிறாங்க. ஆவரேஜாக எப்படி இருந்தாலும் ஆட்டோமேட்டிக் வந்து 15 கிடைக்குதுங்க. மேனுவல் வந்து 17 கிடைக்கும் எப்படி இருந்தாலும். இதில் மேனுவல் கம் ஆட்டோமேட்டிக் ரெண்டுமே வந்ததுங்க. யூஸ்டு கார் நீங்கள் வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக வாங்கலாம். பட்ஜெட்டு கம்மியாக இருந்தால் நீங்கள் வாங்கலாம். ஏன்னா இந்த வண்டியில் இன்றைக்கி ஒரு 3 ரூபாய்க்கு வந்துருச்சுங்க. 2, 2.5, 3 அந்த மாதிரி பட்ஜெட்டில் கிடச்சா நீங்கள் வாங்கலாம். கொஞ்சம் ஹெவி பட்ஜெட் ஹை பட்ஜெட் 5 லட்சம் ரூபா பட்ஜெட்னா நீங்கள் கொஞ்சம் யோசனை பண்ணலாம் வாங்குறதுக்கு. ஆமாம், அவ்வளோ பட்ஜெட் நீங்கள் வாங்க வேண்டாங்க. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா இந்த உள்ளே இருக்கிற சில அந்த அழகு பொருட்கள் மட்டும் கிடைக்கிறது இல்லைங்க. மற்றபடி வந்து ஆயில் சர்வீஸு, சஸ்பென்ஷன் ஒர்க்கு, ஹெட்லைட்டு. ஏன்னா ஹெட்லைட் உங்களுக்கு அமேஸாக போச்சு. ரெண்டுமே ஃப்ரண்டேஜ் பார்க்குறக்கு உங்களுக்கு அமேஸ் மாதிரி தான் இருக்கும், பின்னாடி மட்டும்தான் உங்களுக்கு பிரியோ மாதிரி இருக்கும். அதனால் வந்து உங்களுக்கு அந்த மாதிரி ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் பிரச்சனை இல்லைங்க, உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். யூஸ்டு காரில் இன்றைக்கி ஒரு காம்பேக்டாக நல்ல லோக்கல் ஓட்டுறக்கு ஒரு அருமையான வண்டி, குட்டி வண்டி அப்படின்னா சூப்பர் வண்டி இது உண்மையாலுமே. இன்னும் இந்த சடன் பிக்கப் இல்லை வருது. இப்போ பாருங்கள் அப்படியே அமுத்துறேன், வெறும் இன்ஜின் நாய்ஸ் மட்டும் தான் வருது. உஸ்ஸுன்னு ஒரு சவுண்டு வருது. இப்போ தான் கியர் மாதிரி போகுது. அது கரெக்டாக அந்த சடன் புல்லிங் பிக்கப்லாம் இருக்காது பார்த்துங்க. ஆனால் அப்படியே கொஞ்சம் கிராஜுவலாக போச்சுன்னா போக 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 சர்வசாதாரணமாக 100, 110, 120 சும்மா சர்வசாதாரணமாக போகுதுங்க. அவ்வளோ அழகாக அருமையாக போகுதுங்க. பிரேக்கெல்லாம் அருமையாக இருக்குதுங்க. ஸோ தொட்டாலே நிற்கிதுங்க. அதான் முழுக்க இது லேடிஸ் கொடுத்தாங்கன்னா அருமையான வண்டி. இன்றைக்கி இந்த கடை ஓப்பனிங். ஆமாம், இன்றைக்கி வேறு சாயந்தரம் வரணுங்க. லிட்டில் டவுன் வேஃபர்ஸ் கல்கி சூப்பர் மார்க்கெட் இங்கே விவேகானந்தா ஸ்கூலுக்கு ஏற்ற மாதிரி. ஆமாங்க, நம்மளுடைய மாமா கடைங்க, மாமா பையன், ஆமாம் மருமகள்லாம் இந்த மாதிரி ஆரம்பிக்கிறாங்க இன்றைக்கி. லிட்டில் டவுன் வேஃபர்ஸ், அதாவது இந்த கேக்கு வேஃபல்ஸ் பிஸ்கட்டு இதெல்லாம் ஆரம்பிக்கிறாங்க. தாராவ ரோட்டில் விவேகானந்தா ஸ்கூலுக்கு ஏற்ற மாதிரிங்க, செட்டிவாளையம் பக்கத்தில். கண்ணாடி காமிக்கலாமா? அழகாக இருக்கும் பாரு. இந்த எப்படி இருக்குதுன்னு பாரு, குட்டியூண்டு காம்பேக்டாக அழகு. ஆமாம், மறக்காமல் நம்ம டிஎம்எஃப் ஆராய்ச்சி வந்தீங்கன்னா தாராபுரம் ரோடு செட்டிவாளையம் தாண்டிங்க, விவேகானந்தா ஸ்கூலுக்கு ஏற்ற மாதிரி கல்கி சூப்பர் மார்க்கெட் அதுக்கு முன்னாடி வச்சுருக்குறாங்க லிட்டில் டவுன் வேஃபல்ஸ். வந்தீங்கன்னா மறக்காமல் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எங்கள் மாமா பையன் கடை, மாப்பிள்ளை கடை. இன்றைக்கி தான் ஆரம்பம். நான் கரெக்டாக ரிவ்யூ முடிச்சுட்டு நீ ஓப்பனிங் போகணுங்க. அதுக்குள்ளே சரி எடுத்தல. அந்த வண்டி வந்ததுங்களா, ரொம்ப நாள் ஒரு ஆசை. சரி வந்த உடனே ரிவ்யூ எடுத்துடலாம். மேடம் நீங்கள் ஓட்டுறீங்களே நீ? மேடம் வேறு அப்ளையாக இருந்து இந்த குட்டி வண்டிக்கு வாங்க ஓட்டுங்க. போலாமா? எப்படி இருக்குது வண்டி? சூப்பராக இருக்குது. அழகு. இந்த வண்டியில் ரொம்ப பிடிச்சது உனக்கு என்னம்மா? இந்த வண்டியிலே ரொம்ப பிடிச்சது ரொம்ப பிடிக்கும். பார்த்தா ஒரு க்யூட்டு, ஒரு குட்டியுண்டு அழகா. நிறைய நேரத்தில் சலிக்கு ஓட்டிட்டு அப்புறம் தான் விற்கணும். ஆமாம்,
சரி விற்கிறதுக்கு ஏதாவது வண்டி வந்ததுன்னா வாங்கிக்கலாம். கொஞ்ச நாள் ஓட்டிட்டு சளிக்கு ஓட்டிகிட்டு விற்கணும். எப்படி இருக்கிறனால ஃப்ரீயாக இருக்குல்ல, ஸ்மூத்தாக இருக்குல்ல. அது ஆட்டோமேட்டிக்னா ஒரு கைக்கு ஒரு காலுக்கு வேலை இல்லை. நல்லா சௌரியமாக ஓட்டலாங்க லேடிஸு. உண்மையிலுமே லேடிஸ் வாங்குறதுக்கு ஒரு அருமையான வண்டின்னு வச்சுக்கிங்களேன். தாராளமாக வாங்கலாங்க. செலவு பொறுத்த வரைக்கும் ஹோண்டா நீங்கள் விளையாட வேண்டியது இல்லைங்க. 10,000 கிலோமீட்டருக்கு ஒருக்கா 10 ரூபாய்க்குள்ளே வருங்க. கிலோமீட்டருக்கு 1 ரூபாய்க்குள்ளே ஒரு சர்வீஸ் பில்லுங்க. என்னென்னா ரீசேல் மார்க்கெட் வந்து கன்ஃபார்மாக நம்ம சொல்ல முடியாதுங்க ரீசேல் பொறுத்த வரைக்கும். பட் ஏதோ ஒரு விலை இருக்குதுன்னு வச்சுக்கங்களேன். அதுக்காக வந்து எந்த விலையுமே இல்லாமல் போகாமல் இருக்காதுங்க. ஏதோ ஒரு விலை இருக்கும் இந்த வண்டிக்குன்னு சொல்லி. பட் வந்து 5 லட்சம் 6 லட்சங்கும் போது தான் கொஞ்சம் ரொம்ப கடைசியாக தெரியுது. 5 லட்சம் 6 லட்சங்கும் போது அப்புறம் நம்ம ஏதாவது வேறு வண்டி எடுத்துகிட்டு போய்க்கலாம். 1 ரூபா 1.5 ரூபா போட்டோம்னா புது வண்டி எடுத்துகிட்டு போய்க்கலாங்க. அந்த கான்செப்டில் போய்க்கலாங்க நம்ம. அதனால் வந்து அவ்வளோ பட்ஜெட் போக வேண்டாங்க. ஒரு 3 ரூபா 4 ரூபா பட்ஜெட் இருந்ததுன்னா ஹோண்டா பிரியோ வந்து தாராளமாக நீங்கள் வாங்கலாங்க. இந்த வண்டி இன்றைக்கி விட்டுருந்தாங்கன்னா உண்மையாலுமே ஒரு நல்ல வண்டியாக இருக்கும். இன்றைக்கி இருக்கிற BS6 விட்டு 5 லட்சம் 6 லட்சத்துக்கு விட்டுருந்தாங்கன்னா கண்டிப்பாக BS6ல் அருமையான வண்டியாக இருக்கும். ஆமாம், எங்கே இன்றைக்கி ஆல்டோ கேட்டு நிற்கிது 6.25 லட்சத்துக்கு. 6.25 லட்சம் ஆல்டோ கேட்டுன்னு. அந்த மாதிரி ஒவ்வொரு வண்டியுமே விலை ஏறி வந்துருச்சு. எப்படி இருந்தாலும் இன்றைக்கி விட்டுருந்தாங்கன்னா இந்த வண்டியில் கண்டிப்பாக இவங்க டெம்பளுக்கு வேலை எடுத்துருப்பாங்க. கண்டிப்பாக விலைவாசிக்கு முடியவே முடியாது. இவங்களோட அந்த வேலை காம்பீட் பண்ண முடியாது. பட் என்ன இருந்தாலும் அமேஸ் வந்து அவங்க கடைசி வரைக்கும் 8.25 லட்சம் கொடுத்துட்டு தான் இருந்தாங்க. இன்றைக்கி பேசிக் மாடல் 8.25 லட்சம் கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. அந்த மாதிரி விலை கம்மியாக கொடுக்கும்னு நினச்சி அவங்க தாராளமாக கொடுக்கலாம். பட் இது BS4ங்க. BS4 நிறுத்திட்டாங்க. அதுக்கப்புறம் BS6க்கு இவங்களால பண்ண முடியல. பட் BS6 பண்ணியிருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா மெயின்டெனன்ஸு எப்படி பிரேக் தொட்டால் நிற்கிதில்ல, மைலேஜ் மெயின்டெனன்ஸு இது எல்லாமே ரொம்ப கம்மியாக நிறைய பேர் எதிர்பார்க்குறாங்க. அந்த மாதிரி விஷயத்தில் வந்து இந்த மாதிரி யூஸ்டு கார் வந்து கண்டிப்பாக இந்த வண்டியை வந்து தாராளமாக வாங்கலாங்க. அப்பா என் நாட்டை ஆடுதுவார். இந்த மாதிரி இந்த குண்டுக்குழியும் மட்டும்தான் கொஞ்சம் இதாக போகுது. அது ஒன்று தான் சிரமம். எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறக்கு வண்டி. சரி இருங்க, அப்படியே நான் முன்னாடி கேமராக்கு வந்துடுறேன். வந்துச்சுங்க. எப்படி இருக்குதுங்க மறக்காம நீங்கள் தான் சொல்லணும். ஹோண்டா பிரியோ ஒரு காம்பேக்ட் குட்டி ஹேட்ச்பேக். குட்டி அடிக்கடி சொல்லி இந்த வார்த்தை வந்து குட்டி ஹேட்ச்பேக். மறக்காமல் எப்படி இருக்குன்னு ஒரு லைக்குன்னு ஒரு கமெண்ட் ஒன்று போட்டுருங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். இந்த மாதம் 28, 29, 30ங்க சென்னை ட்ரேட் சென்டரில் நம்ம சவுத் இந்தியாவில் நல்ல பெரிய லெவலில் ஒரு ஆட்டோ எக்ஸ்போ பண்ணுறாங்க. நல்ல பெரிய ஆட்டோ எக்ஸ்போ. மறக்காமல் எல்லோரும் அங்கே வாங்க, நம்ம மீட் பண்ணலாம். 28, 29, 30 ஏப்ரல் ஆட்டோ எக்ஸ்போ. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். பை டிஎம்எஃப்.